இந்த எடிட்ட பாருங்க. எடிட்டிங் புடிச்சா லைக்க போட்டுருங்க. எப்படி எடிட் பண்ணணும்னு சொல்லி நெக்ஸ்ட் வந்து பார்த்துக்கலாம். இந்த எடிட் என்னோட ஸ்டைல் நான் வந்து மேக் வந்து பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? மறக்காம ஒரு லைக்க போட்டுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டெமோ வந்து பார்த்துட்டு வாங்க. எப்படி எடிட் பண்றது நெக்ஸ்ட் வந்து பார்த்துக்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைபும், ஒரு லைக்க மட்டும் போட்டுக்கங்க. ஃபர்ஸ்ட் எடிட் பண்ணவங்களுக்கு வந்து அலைட் மோஷன் ஆப் வந்து தேவை. அதுக்கான ஆப்க்கான லிங்க் வேணா இன்ஸ்டாவோட பயோல வந்து குடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தா டிஸ்பிளேல வந்து ஒரு ப்ராஜெக்ட்டுக்கான லிங்க் இருக்கு. ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட் வந்து பண்ணிக்கங்க. பாஸ்வேர்ட் சம்திங் கேட்கும். இப்போ நம்ம வந்து பாருங்க, நான் வந்து பாஸ்வேர்ட் வந்து வாய்ஸ்ல வந்து சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? ஜஸ்ட் பாஸ்வேர்ட் இம்போர்ட் பண்ணிட்டு ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணினா உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் இது மாதிரி லேயர் வந்து கொடுத்துருக்கேன். ஆனால் உங்களுக்கு வந்து இந்த எந்த லேயருமே வந்து இருக்காது. எப்படி பிக்கை ரீப்ளேஸ் பண்ண சொல்லிட்டு நான் வந்து டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன். ஜஸ்ட் இங்கே பார்த்தா உங்களுக்கு வந்து டிபி நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து பிக்குன்னு சொல்லிட்டு மென்ஷன் வந்து பண்ணியிருப்பேன். ஜஸ்ட் அங்கெல்லாம் போய்ட்டு எடிட் குரூப் வந்து கிளிக் பண்ண, லேயர் சூஸ் பண்ணுறது எடிட் குரூப் வந்து கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து இது மாதிரி எம்டியாக வந்து இருக்காமல் இது மாதிரி லேயர் வந்து இருக்கும். ஆனால் சம்திங் என்னன்னா இது வந்து க்ரீன் கலர் லேயராக இப்போ எப்படி இமேஜ் ஷோ ஆகுதோ இதில் அவங்க வந்து க்ரீன் கலர் லேயராக வந்து கொடுத்துருப்பேன். இந்த க்ரீன் கலர் இருக்கிற லேயரில் உங்கள் பிக்கை ரீப்ளேஸ் வந்து பண்ணுறதுன்னு பார்த்தலாமா? ரொம்ப சிம்பிளாக அந்த இருக்கிற க்ரீன் கலர் லேயரை வந்து கிளிக் பண்ணுங்கள். இமேஜாக இருக்குது. ஏன்னா நான் வந்து கன்வெர்ட் பண்ணுறது கொஞ்சம் லேட்டாக சொல்லிட்டு அப்படியே டேரெக்டாக வந்து சொல்கிறது வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கிற லேயரை கிளிக் பண்ணிட்டு இந்த ஸ்டார்ட் டு ஃப்ரேமை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எங்கே அந்த நீங்கள் ஒரு ஃபோல்டரில் இமேஜை ஸ்டோர் பண்ணிட்டு நீங்கள் ரீப்ளேஸ் பண்ண போகிற இமேஜை ஜஸ்ட் அது வந்து எந்த ஃபோல்டரில் இருக்கோ ஒன்ஸ் அந்த ஃபோல்டர் வந்து செலக்ட் வந்து பண்ணிக்கங்க. நான் வந்து சூஸ் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே. சூஸ் வந்து கொடுத்த உடனே அகைன் நீங்கள் அங்கே ரீப்ளேஸ் பண்ண போகிற பிக்கு ஒன்ஸ் வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணால் பிக்கு மேலே வந்து ஆட் வந்து ஆகிடும். ஓகே. நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து உங்கள் ஃபிங்கர் யூஸ் பண்ணி ஃப்ரேம் வந்து செட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே. உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரேம் செட் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதே மாதிரி இங்கே இருக்கிற எல்லா லேயர்லேயும் உங்கள் பிக்கை வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அப்படியே பேக் வாங்க. பேக் வந்தீங்கன்னா இதே மாதிரி உங்களுக்கு வந்து பிக்குன்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணி எடிட் குரூப் உள்ள போக சொல்ல உங்களுக்கு வந்து இது மாதிரி வந்து பிக்குக்கான குரூப் லேயர் சம்திங் இருக்கும். உள்ள எடிட் குரூப் கொண்டு போனீங்கன்னா இங்கே இமேஜ் இருக்காமல் க்ரீன் கலர் லேயராக வந்து இருக்குங்களா? இங்கே எங்கெங்கெல்லாம் க்ரீன் கலர் லேயராக கொடுத்துருந்தோம் அங்கெல்லாம் உங்களுக்கு வந்து பிக்குன்னு வந்து மென்ஷன் வந்து பண்ணிப்போம். அங்கே எல்லா இடத்துக்கும் போய்ட்டு பர்ஃபெக்டாக உங்கள் இமேஜ் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணி முடியுங்க. ரீப்ளேஸ் வந்து பண்ணி முடிச்சுன்னா அவுட்புட் வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து கிடச்சிரும். ஓகேங்களா? ஃபுல்லாகவே இமேஜ் சேஞ்ச் பண்ணினா அவுட்புட் வந்து கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு வந்து பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா 1521. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் வந்து எல்லாமே எடிட் பண்ணி கம்ப்ளீட் பண்ண செக் வந்து பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒன் ஸ்டெப் பேக் வந்துட்டு மேலே பாருங்கள், கார்னரில் ஒரு ஏரோக்கான பட்டன் ஜஸ்ட் ப்ராப்பராக கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ ஆப்ஷன்ஸ் ரெண்டாக செக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட்ன்ற பட்டன் கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் வந்து எடுங்க. ஜஸ்ட் ஒரு 2 to 3 நிமிஷம் எக்ஸ்போர்ட் வந்து ஆகிட்டு அவுட்புட் வந்து கிடைக்கும். ஜஸ்ட் சேவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த ஐட்டம் உங்கள் கேலரி வந்து சேவ் வந்து பண்ணிக்கங்க. ஓகேங்களா? எடிட்டிங் பிடிச்சா லைக்கை போட்டுங்க. நம்ம சேனலுக்கு அப்படியே புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைபை வந்து பண்ணிக்கங்க. டாடா பாய்.